ஹாய் ஹலோ. நான் உங்கள் சுமதி மாமி கதை சொல்ல போகிறேன். எங்கே கேட்க போகிறீங்க? சரியா? ஒரு காட்டில் ஒரு குட்டி முயல் இருந்தது. அந்த குட்டி முயல் அப்படியே அதனோட பொந்தை விட்டு வெளியில் வந்தது. வெளியில் வந்து அதுக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை, காய்ச்சல். அதனால் ரொம்ப சோர்வாக இருந்தது. ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே மெதுவாக வருது. என்ன சாப்பிடும்? கேரட்டு, முள்ளங்கி, அந்த மாதிரி ஏதாவது எல்லாம் சாப்பிடும் இல்லையா? அது மாதிரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டே வருது அது சாப்பிட்றதுக்கு. ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்தது. ஆனால் அதுக்கு ரொம்ப சோர்வாக இருந்தது, காய்ச்சல் அடிச்சது இல்லையா? அதனால் பார்த்தா அது அப்படியே நடந்து வர்றப்போ ஒரு பாழடைஞ்ச கோவில். அந்த கோவிலுக்கு யாருமே வர்றதில்ல, மண்டபம்லாம் இடிஞ்சு அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் ஒரு மணி இருந்தது, 2 தூண், ஒரு மண்டபம்லாம் இருந்தது. ஆனால் எல்லாம் நிறையா புதரெல்லாம் வளர்ந்து புல்லெல்லாம் வளர்ந்து யாருமே அந்த கோயிலுக்கு வரதில் பாழடைஞ்சு இருந்தது. நம்ம முயல் குட்டிக்கு அதுக்கு மேலே போக முடியல, நடக்க முடியல. அது என்ன பண்ணுச்சு, அந்த மண்டபத்தை ஒட்டி ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தில் நிழலில் அப்படியே உட்காந்தது, பேசாமல் தூங்கிடுச்சு. அப்படியே காய்ச்சலோட சோர்வில் தூங்கிடுச்சு. நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப பக்கத்துலேருந்து டேய் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுது. யோ அப்படின்னு விரிக்கி தூக்கி போட்டு எழுந்தது இந்த முயல். பார்த்தா ஒரு புலி உரிமைக்கிட்டு இருக்கு. டேய் சின்ன பயலே, பகலில் என்ன இப்படி தூங்கிட்டு இருக்க? எந்திரி, எனக்கு ரொம்ப பசி, உன்னை நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு அந்த புலி சொல்லிச்சு. அவ்வளவுதான். முயல் குட்டிக்கு பயம், உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. ஆனாலும் மனசுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு மூளையில் அப்படியே யோசிக்குது. ஏதாவது ஐடியா வரணுமே, ஏதாவது பண்ணணுமே, எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு சுறுசுறுப்பாக யோசிக்குது. மூளையை முடுக்கி விட்டு யோசிக்குது. உடனே பணிவா, புலியாரே, உங்கள் பசிக்கு இதனோடு நான் சின்ன முயல், நான் எந்த மூளைக்கு ஆகும்? உங்கள் பசி அடங்குமா? எங்கள் அம்மாவும் அப்பாவும் நல்லா கொழுன்னு இருப்பாங்க. எங்கள் அம்மா அப்பா என்னைய எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா, 3 பேரையும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பசி அடங்கும் அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்குது. அப்படியா? கரெக்ட். உங்கள் அம்மா அப்பா எங்கே? கூப்பிட 2 பேரையும் வர சொல்லு அப்படின்னு இந்த புலி வந்து ரொம்ப மிரட்டலாக தாய்ப்பா சொல்லுது. உடனே இது பணிவா, புலியாரே கோவப்படாதீங்க, 2 பேர் இங்கே தான் பக்கத்தில் போயிருக்காங்க, கொஞ்சம் வேலை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, இப்போ வர நேரம்தான். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? புறப்படுறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, உனக்கு ஏதாவது அவசரம்னா நீ வந்து இந்த கோவிலில் இந்த மண்டபத்தில் ஒரு மணி இருக்குது பார்த்தியா, இந்த மணியை அடி, நாங்கள் எங்கே இருந்தாலும் இந்த சத்தம் கேட்கும், நாங்கள் ஓடி வந்துடுவோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. அட முட்டாள், இதை முதலையே சொல்கிறதுக்கு என்ன, எங்கே அந்த மணி அப்படின்னு பார்த்தா அந்த கோவிலில் வந்து பாழடைஞ்ச கோவில்னு சொன்னேன் இல்லையா, அந்த மண்டபத்தில் ஒரு மணியெல்லாம் இருந்துச்சு சொன்னேன் இல்லையா, அந்த மணியை நம்ம புலி பார்த்துது. உடனே குட்டி முயல் சொல்லுது, அதை பாருங்கள் புலியாரு, அது அந்த மணி தான், அதை அடிக்கணும், ஆனால் அந்த மணியை கொஞ்சம் பலமாக ஓங்கி அடிங்க, ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் காது மந்தம், காது கேட்காது, அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்ல பலமாக அடிங்க, சத்தமாக அடிங்க அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே சரி அப்படின்னு புலி ரொம்ப அப்படியே போய், இன்னும் நம்ம குட்டி முயல் மட்டும் இல்லை, அம்மா முயல் இது எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப தன்னுடைய பலத்தை எல்லாம் திரட்டி அந்த மணியை போய் டம் டம் டம்னு சத்தமாக அடிக்குது. அதுக்குள்ளே இருந்து அப்படியே தேன் பூச்சி வருது பாரு. அதுக்குள்ளே தேன் கூடு இருந்திருக்கு அந்த மணிக்குள்ளே. ஏன்னா பாழடைச்ச கோவில், யாரும் அந்த மணியை அடிக்கலை, ஒன்றுமே பண்ணலை, ரொம்ப நாள் அது அப்படியே இருக்குது. அதுக்குள்ளே தேன் கூடு கட்டியிருக்கு. நம்ம முயல் வந்து அதை பார்த்துடுச்சு. முயல் அப்படியே நடந்து வந்தப்போ அந்த கோவிலில் அப்படியே சுற்றி எல்லாமே எல்லாத்தையும் பார்த்துடுச்சு. முயல் வந்து ரொம்ப புத்திசாலி. அது வந்து தன்னுடைய சுற்றுப்புறத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு எப்போவுமே கவனிச்சுக்கும். அந்த முயல் அவ்வளோ புத்திசாலி. அதனால் அது அங்கே வந்து படுக்கிறதுக்கு முன்னாடியே என்ன இருக்குது ஏது இருக்குது நல்லா பார்த்துடுச்சு. அதில் வந்து தேனி கூடு கட்டியிருக்குங்கிறத பார்த்துச்சு. அதனால தான் வேணும்னு புலியை போய் அந்த பெல் அடிக்க சொல்லிச்சு. பெல் அடித்த உடனே அந்த தேனியெல்லாம் பறந்து வந்து புலியை கொட்டுன்னு கொட்டுது. 1 2 இல்லை,
100 200 300ன்னு அவ்வளவு தேன் பூச்சி போட்டு அதை போட்டு கொட்டி தள்ளிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம குட்டி முயல் என்ன பண்ணுச்சு, குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு பொந்துக்குள்ளே போய் பொந்து மறைஞ்சே போச்சு. அவ்வளோதான், புலிக்கு வலியே பொறுக்கவே முடியல. ஓடுது, சுற்றி சுற்றி ஓடுது. ஆனால் அந்த தேனியெல்லாம் விடாமல் துரத்தி அச்சோ புலிக்கு அப்படியே வீங்கி வீங்கி போச்சு. ஐயோ விட்டா போதுன்னு வலியோட புலி ஓடி போச்சு. முயல் குட்டி தப்பிச்சிடுச்சு. பார்த்தியா எப்படி தப்பிச்சது? புத்திசாலித்தனம் மட்டும் இல்லை, தன்னை இருந்த சூழ்நிலையில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அது முதலே பார்த்து வச்சுருந்தது இல்லையா? அதில் தேன் கூடு இருந்ததுங்கிறத முதலே பார்த்து வச்சுருந்தது. அதனால தான் சமயோசிதமாக புத்திசாலித்தனமாக ஒரு ஐடியா பண்ணி தப்பிச்சது இல்லையா? அதனால் எப்பவுமே நம்ம சுற்றுப்புறத்தில் நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். என்ன இருக்குது, என்ன நடக்குது, எல்லாத்துலேயுமே நம்ம எப்போவுமே கவனமாக ஒரு காதும் கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். சரியா?